பிரதமர் மோடியை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் மே 30ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். மதுரை வரும் அமித் ஷா மீனாட்சியம்மன் கோவிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்கிறார். மேலும் அவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள இருவேறு கோவில்களிலும் சுவாமி தரிசனம் செய்கிறார். ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழ்நாடு வந்த அமித் ஷா திருமயம் சென்று சுவாமி தரிசனம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அப்போது நிலவிய மோசமான வானிலை காரணமாக அமித் ஷாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்தாலோசிக்கும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிவிப்பில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் காணொலி காட்சி வாயிலாக இக்கூட்டம் நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் கூட்டம் நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ ஆலோசனை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இதில் கலந்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குற்றாலம் மலைப்பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கை தகவல் தெரிவிக்க வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி தென்காசி பழைய குற்றாலத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு 17 வயது சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளத்தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அதில் அருவி பகுதிகளில் வனக்காவலர்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தற்போது செண்பகாதேவி அருவி, பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி பகுதிகளில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது அவர்கள் உடனடியாக தகவல் தெரிவித்ததும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனையின் போது திடீர் நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் ஆண்டிபட்டி வட்டாட்சியர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படும் காட்சிதான் இது. தேனி மாவட்டம் தேக்கம்பட்டியில் பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கான தடையில்லா சான்று கோரி மதுரையைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் ஆண்டிபட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்காக 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டுமென ஆண்டிபட்டி வட்டாட்சியர் காதர் ஷெரீப் கேட்டதாக தேனி லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சுப்பிரமணி புகார் அளித்தார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை வட்டாட்சியர் காதர் ஷெரீப்பிடம் சுப்பிரமணி கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டாட்சியரை கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்திய போது திடீரென தனக்கு நெஞ்சு வலிப்பதாக வட்டாட்சியர் காதர் ஷெரீப் கூறியுள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டிபட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கியுள்ளார். அதில் குடிசையில் வாழ்பவர்கள், கலைஞர் வீட்டு வசதி திட்டத்திற்கு தகுதியானவர்கள், அனைவருக்கும் வீடு திட்டத்தில் உள்ள குடிசை வீடு பயனாளிகள் ஆகியோரை மட்டும் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளியை தேர்வு செய்ய வேண்டும். வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் இருக்க வேண்டும். அதில் 300 சதுர அடி கான்கிரீட், மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் கூரை அமைக்க வேண்டும் என்றும் ஓலை அல்லது ஆஸ்பெட்டாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டிற்கான தொகை முழுவதும் சேர்த்து 3,50,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்றும் வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக், பிரிக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களுக்கான சிமெண்ட் மற்றும் கம்பிகள் துறை மூலம் வழங்கப்படும் என்றும் பயனாளிகளுக்கு ஒற்றை முறை கணக்கு வழியாக தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநரகத்திற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியின் போது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மோசடி செய்ததாக 50 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எனப்படும் பிரதமரின் ஏழைகளுக்கான வீடு வழங்கும் திட்டம் மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவோருக்கு 2.25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அதில் 62% மாநில அரசின் மூலமாகவும் 38% மத்திய அரசு மூலமாகவும் வழங்கப்படுகிறது.
இந்த திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையிலான காலத்தில் 2 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதை கண்டறிந்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 50 அதிகாரிகள் மீது 7 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். அனைவருக்கும் விரைவில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் தராததால் தாயை அவரது மகளை தூக்கி சென்ற காட்சிகளே இவை. ஈரோடு அருகே பெரியவலசு பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சொர்ணா. இவர் சாலையில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனம் மோதியதில் காயமடைந்தார். தாயை மீட்ட அவரது மகள் வளர்மதி அவரை ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றார். அப்போது அங்கு ஸ்ட்ரெச்சர் தராததால் தனது தாயை வளர்மதியே தூக்கிச் சென்றார். இந்த காட்சிகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து இதுகுறித்து மருத்துவமனை சூப்பரிண்டென்ட் மற்றும் RMOவுக்கு மெமோ வழங்கப்பட்டிருப்பதாக அரசு மருத்துவமனையின் இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்தப்படும் எனவும் விளக்கமளித்துள்ளார். தேவாலய சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் அவற்றை பதிவு சட்டத்தின் கீழ் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த ஷாலின் தாக்கல் செய்திருந்த மனுவில் தான் வாங்கிய சொத்தை திருப்பத்தூர் சார் பதிவாளர் பதிவு செய்ய மறுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த பதிவாளர் உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் தமிழ் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச் சொத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தபோது இந்து இஸ்லாமிய சட்டப்படியான சொத்துக்களை பதிவுத்துறை சட்டம் பாதுகாக்கும் நிலையில் அதில் தேவாலய சொத்துக்கள் சேர்க்கப்படவில்லை என்றார். இந்து கோயில் சொத்துக்கள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படியும் வக்ஃப் போர்டு சொத்துக்கள் வக்ஃப் வாரிய சட்டப்படியும் பாதுகாக்கப்படுவது போல கிறிஸ்தவாலய சொத்துக்களை பாதுகாக்க இதுபோன்ற சட்டம் இல்லாதது ஆச்சரியமாக உள்ளது என்றார். எனவே தேவாலய சொத்துக்களை பதிவுத்துறை சட்டம் 22A பிரிவின் கீழ் கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றார். அதே நேரத்தில் தமிழ் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச் சொத்துக்களை பொறுத்தவரை எந்த தடையும் இல்லை என கூறி மனுதாரர் பத்திரப்பதிவுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என உத்தரவிட்டார். மக்களை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்ய எந்த ஒரு அரசுக்கும் உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் செங்கோல் நிறுவப்பட்டதன் ஓராண்டு நிறைவு நாளையொட்டி செங்கோல் மறுமலர்ச்சி விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், செங்கோல் என்பது வெறும் பொருள் அல்ல, அது நீதியை நிலைநாட்டும் அரசின் அடையாளம் என்று கூறினார். செங்கோல் என்றும் தாழாது. செங்கோலினுடைய ஸ்திரத்தன்மை இந்த உலகம் இருக்கும் வரை என்றும் நிலவும். காலங்களை கடந்து மனிதர்களாகிய நம்மை வேறுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை அது நிகழ்த்தி காட்டும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, செங்கோல் அப்போதைய பிரதமர் நேருவாலும் அதன் பின் வந்தவர்களாலும் மறைக்கப்பட்டதாக கூறினார். அதன் பின்னர் மோடி வெளிக்கொண்டு வந்தது மட்டுமன்றி ஆதீனங்களை இணைத்து அந்த விழாவிற்கு அழைத்துச் சென்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று தெரிவித்தார். இத்தனை ஆதீனங்களையும் சேர்த்து அவர்கள் கையால் இந்த செங்கோலை வாங்கி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அந்த செங்கோலை 680 மீட்டர், அது 2.5 கிலோ வெயிட், அதை கையாலேயே தூக்கி கொண்டு போகிறார். காரணம் என்னவென்றால் அது அவ்வளவு புனிதமானது என்பது இந்த நாட்டுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. ஆண்டுதோறும் செங்கோல் விழாவை தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்றும் அந்த விழாவில் பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி விருப்பம் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதியவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சத்யாநகரைச் சேர்ந்த 60 வயதான ராமர் என்பவரது குடும்பத்திற்கும் 65 வயதான ராமசாமி என்பவரது குடும்பத்திற்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் சிலை வைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. அப்போது ராமரை ராமசாமி மற்றும் அவரது மகன்கள் உள்ளிட்ட உறவினர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த ராமர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 25ஆம் தேதி உயிரிழந்தார். இது தொடர்பாக ராமசாமி, அவரது மகன்கள் மற்றும் 2 பெண்கள் மீது போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்தனர். ராமர் இறந்த நிலையில் ராமசாமி, மகன் ராஜேந்திரன், ஜெயலட்சுமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.
தப்பியோடிய மற்றொரு மகன் ராம்குமார் மற்றும் ஒரு பெண் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைதான பெண் ராமசாமியின் உறவினரான சத்யசீலா என்பதும் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை சஸ்பெண்ட் செய்து ராமநாதபுரம் சரக டிஐஜி துரை உத்தரவிட்டுள்ளார். கோவையில் தனியார் மருத்துவமனை வளாகத்தில் திருட வந்ததாக தாக்கப்பட்டவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சந்தேக மரணம் என பதியப்பட்ட வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. ராஜா என்ற மணி நேற்று முன்தினம் மருத்துவமனை வளாகத்தில் இரும்பு கம்பிகளை திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த பாதுகாவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த ராஜா அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முதலில் இது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் கொலை வழக்காக மாற்றப்பட்டது. இது தொடர்பாக தனியார் மருத்துவமனையின் துணைத் தலைவர் நாராயணன், ஊழியர்கள், பாதுகாவலர்கள் என 12 பேர் ராஜா மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதில் அவர் உயிரிழந்ததாக பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். கைதான 12 பேரிடமும் பீளமேடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே இறந்த ராஜாவின் உடல் முழுவதும் கடுமையாக தாக்கப்பட்டதற்கான அடையாளம் இருக்கின்றது. இதையடுத்து இஎஸ்ஐ மருத்துவமனையில் ராஜாவின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய பீளமேடு போலீசார் முடிவு செய்துள்ளனர். வட மாநிலங்களில் இருந்து குழந்தைகளை கடத்தி தெலுங்கானா, ஆந்திர பிரதேச மாநிலங்களில் விற்பனை செய்த 11 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லி, புனே உள்ளிட்ட நகரங்களில் இருந்து குழந்தைகளை கடத்தி வந்து தெலுங்கானாவில் விற்பனை செய்வதாக ஹைதராபாத் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய ராட்சகொண்ட போலீசார் குழந்தைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த 11 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனை செய்யப்பட்ட 50 குழந்தைகளில் 13 குழந்தைகளை மீட்ட போலீசார் அவர்களை அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகளை கடத்தி தென்னிந்தியாவில் சப்ளை செய்த கிரண், பிரீத்தி ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்திய ஆண்கள் சீனியர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்படவிருப்பது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது. டிராவிட்டின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் பயிற்சியாளர் பதவிக்கான விண்ணப்பங்களை வரவேற்றிருந்தது. இதற்கான கால அவகாசம் திங்கட்கிழமையுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் இந்திய அணியின் பயிற்சியாளராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தொடக்க வீரர் கௌதம் கம்பீர் நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா கௌதம் கம்பீரை சந்தித்து பேசியதாகவும் அவரே இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தம் நிறைவடைந்து விட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த நடப்பு IPL தொடரில் கொல்கத்தா அணி 3வது முறையாக கோப்பையை வென்ற நிலையில் அந்த அணிக்கு கம்பீர் மெண்டாராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்து இழிவான வார்த்தையை பயன்படுத்தியதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கோரியுள்ளார். பாதிரியார்கள் பங்கேற்ற மாநாட்டின் போது உரையாற்றிய போப் ஓரின சேர்க்கையாளர்களை பாதிரியாளர் பயிற்சிக்கு அனுமதிக்கக்கூடாது என்று கூறினார். அப்போது ஓரின சேர்க்கையாளர்களை புண்படுத்தக்கூடிய இத்தாலிய வார்த்தையை அவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக வாட்டிகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாரையும் புண்படுத்தும் நோக்கில் போப் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வார்த்தை பிரயோகத்தால் புண்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோருவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரின சேர்க்கையாளர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வதாக போப் அடிக்கடி கூறியிருக்கிறார் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.